போட்டா பிடிக்க பாருங்க. யாரி வேலை செய்வதற்கு போட்டா பிடிக்க பாருங்க. போட்டா பிடிக்க பாரு யாரி வேலை செய்ய போற. அன்பு பண்பு பாசம் நேசம் பொருந்திய சரி ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அழைக்கப்பட்டது. அளவில்லாத காஞ்சியான கொடுத்திருந்தாலும் இவருடைய குடும்பம் எல்லாம் எப்படி வாழ வேண்டி தெரியுமா? கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு கருவிலுக்கு சிசில் இருக்கும். அதுக்குதான் அன்னைக்கே சொன்னாரு, எப்படி அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. அரிய சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு. மண்ணுன்னு பெரியவங்க பழமொழி சொல்லிருக்காங்க. சிவனோட கோயிலுக்கு போனீங்கன்னா முன்னாடி நந்தீஸ்வரர் இருப்பாரு. சிவனோட கோயிலுக்கு போனா நந்தீஸ்வரர் இருப்பாரு. நந்தி கிட்ட போய் நம்ம காதுல சொன்னோம் சிவபெருமாங்கிட்ட போய் சொல்லிவிடுவாரு, நம்ம கஷ்டத்தை பூரா தீர்த்து வச்சிருவாரு, வாங்கடி போய் காதுல சொல்லலாம் அப்படின்னு நந்தி காதுல போய் குசு குசுன்னு சொல்றது. நந்தி இங்க இருந்து போய் ஏறி போய் சொல்றதுலாம் கிடையாது. அந்த நந்தி யாரு தெரியுமா? அவர் தான் பகவானாகிய நாராயணன். அவர்தான் பகவானாகிய நாராயணன். அந்த அதுதான் சொல்றாரு, பரிவாய் முதல் யுகத்தில் துரிதமாய் சோமுகனை கொள்வதற்காக மற்ற ரூபமாய் நீ வந்திருக்கிற. எனக்கு நீ வந்தது நந்தியா உருவெடுத்த. கிரேதா யுகத்துல பகவானாகிய நாராயண மகா விஷ்ணுவுக்கு இவர் நந்தியா உருவெடுத்த. இந்த அதாவது கைலாச ஆண்டு வரக்கூடிய சிவபெருமானுக்காக அப்படி சிவபெருமானுக்காக இவர் நந்தியா உருவெடுத்தார். மச்சான், எனக்கு நீ நந்தியா உருவெடுத்த இந்த கிரேதா நீங்களாக திரேதா யுகத்துல உனக்கு நான் மந்தியா உருவெடுக்கிறேன். அதுக்குதான் ராமர் பிறக்க ஆஞ்சநேயரா வந்தவர் இந்த சிவபெருமான் தான். சிவபெருமானுக்கு வந்தவர் இந்த நாராயணன் தான். அரியம் சிவனும் ஒன்று சொல்வார்களே, அதுபோல இவருடைய குடும்பம் எல்லாம் பட்டி பகுதி பால்பாட பொங்கி எந்த முகம் போனாலும் தக்கமுகமாக சீர சிறப்பாக இருக்க அம்பாளை பிரார்த்திக்கின்றோம். சரியா? ஏங்க மத்தாலக்காரன் நான் ஒட்டி ஒருவனாக தனியாக தவிக்கிற நாளில் பாவி. ஏதோ ஆம்பளை கிட்ட இருந்தா புடிச்சு விட்டுங்களா? உங்களுக்கு நினைப்பு வரல? ஒரு பொம்பளை தவிக்கிறாள் இப்படி அவளுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆம்பளை கிடைக்கல உங்களுக்கு? இத்தனை பேர் இருக்குள்ள உன்னை மத்தாலக்காரன் தான் கூப்பிட்டுருக்கிறா. உனக்கு நீ அடிக்கிறதுக்குலாம் நீ சம்பளம் இல்ல. நம்ம பெருமை எடுத்து சொல்ற. உனக்கு 1018 நீ 2000 அப்படி எடுத்து பெருங்க பாப்போம். கண்ணு ஆம்பளை எப்படி ஆம்பளையா? எங்க நிக்கிறாரு? ஆமா ஆமா. கண்ணு ஆம்பளை எப்படி எப்படி 3/4 டன் வரும். அப்படியா? எடை போட்டினா 3/4 டன் வரும். சரி, பாரு கண்ணு. கூட பரவாயில்ல, ஏன்னா வெயிட் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஹைட் தான் கம்மியா பராட்டு இருக்குது. சரி சரி பரவாயில்ல. பெண்களை பார்த்தா நல்லா ரசிப்பாரா? மல்கோவம் மாம்பழம் மாமன் கை வச்சதான் வெள்ளையாகும். வந்து நசுக்கு வேலை கேள்வி கேட்கறேன். அடி பூங்கு இல்ல பூங்கு இல்ல ஐயத்தான
காதேரி நாசமாப்பா. என்ன ஆச்சு? 10 மணில இருந்து நான் ஆடுறேன். 10 மணில இருந்து நான் ஆடுறேன். ஆமா அப்படியே போய் பட்டிக்கறேன். பவுர்தான் ஆடுதே தவிர ஒரு மயிரா ஆட மாட்டேங்குது. பவர் பறிச்சா போயிடுச்சு. இவ வெளியே வந்து நின்னுகிட்டு அந்த உடனே இப்படின்னா நம்மளால திறந்து வரதான். நீ காலையில எப்படி அக்காவோட சோர்த்திக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. பிள்ளை ஒரு முத்தகத்தை வாங்கி விடாத பாருங்க. அக்கா சோத்துல வெஸ்ட் வச்சு விட்டுருவான். ஏன்டா டக்கி இத்தனை பேர் உட்காந்துக்கணும் அங்கே போய் பொம்பளை. அது வெடி வரைக்கும் திறந்துதான் இருக்கு, வெடிச்சா மூடு. சரி வாங்கம்மா நேரம் போலாம். அதனால சரிங்கம்மா. ஓ இவரு என்னை பார்த்து நல்லா அழகழகா பாடுனாங்க. அதனால இவர் தான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற கைவேலை பண்றதுக்கு. கைவேலை பண்ண கைவேலை தெரியுமா? கைவேலைனா மாமனார் இல்லைன்னு வச்சுக்க, கைவேலை ஆள் இருக்குதா? எத்தனை பேர் வந்தாலும் என் மாமனார் ஒரு ஆள் இல்லைன்னா இந்த சபையை சுத்தி சுத்தி பார்ப்பேன். 50 வயசு பிள்ளை கூப்பிட்டு நிறுத்தி என் மாமனார் ஒரு பக்கம் நிறுத்தினாலும் நான் வயசு பிள்ளைக்கா கூப்பிட மாட்டேன். என் மாமனார் தான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி இந்த பிள்ளை அண்ணா உன்னுடைய பாடலை ஏன் என் மாமனார் கூப்பிட தெரியுமா? எதுக்கு? அந்த 50 வயசு பிள்ளை என் மாமனார் கூப்பிட்டு சம்மந்தப்படுவீங்க. சரி சொல்லுமா. அதனால சரி. உங்களுடைய ஆடல் பாடலுக்கு மிகவும் மிகவும் சரிங்கம்மா. ஆமா அதனால ஐயோ அப்பா! ஐயோ! ஏய் எத்தனை வாய் வைக்கிற அப்பா டேய். அம்மா என்னை தொடாதம்மா. ஓ பெண்களை தொட்டா உங்களுக்கு ஜல்லி வந்துருமா? ஆமாம்மா நான் ஐபோகையில மாலை போட்டுக்கிறேம்மா. அப்படியா? ஆமா. அதனால பரவாயில்ல. சரி இருந்துமா. சரி இருந்தாலும் ஆஹா நான் உங்களை என்ன கூப்பிடுவது? என்னை வந்து பேர் சொல்லி கூப்பிடுமா? ஆஹா டவுன் பஸ். அது பொம்பளையா இருக்கும்போது இப்ப நான் ஆம்பளையா இருக்கிறேன். இது பார்த்தா அதனால உங்களை நான் என்னதான் கூப்பிடுவது? ஏம்மா ஒரு பெண்ணாகப்பட்டவள். ஆமா ஒரு ஆண் புதுசா ஒரு ஆம்பளை பார்த்தா ஆமா என்னன்னாய கூப்பிடுறது? ஏம்மா நம்ம பேரு வச்சு கூப்பிடக்குள்ளே அவங்க அந்த முறைக்கு சொந்தக்காரங்கன்னு அர்த்தம். ஆமா புரியுதா? நீ என்னை அண்ணானே கூப்பிடுமா. ஆமாம்மா. அப்ப தெரிஞ்சு சொல்லிட்டீங்களா? ஆமாம்மா அண்ணானே கூப்பிடுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது, மாமனாரிட்டு கூப்பிடுங்க. அப்படி இல்லம்மா, ஊருக்காரங்க பூரா சந்தேகப்பட மாட்டாங்க. ஓ அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல. அண்ணா இங்க வாங்க. ஏமா தெய்வீகமான திருசபையிலே கண்டிப்பா உன்னை அண்ணனா வச்சுக்கிறேன். சரிம்மா. தங்கச்சியா வச்சுக்கிறேன். கண்ணா தங்கச்சி வச்சுக்கிறவள எனக்கு கிடையாது. தங்கச்சியா நினைச்சுக்கங்க. சரிம்மா. ஆமாம்மா. அதனால ஆஹா இங்க பாருங்க, தெய்வீகமான திருசபையிலே நான் யார், என் பெயர் என்ன, எந்த நாட்டில் பிறந்தவள், ஆயா புடி ஆயா சாரி. அந்த ஆயா நம்ம கூட்டாளி ஆயா தூக்கி போடாத. அதனால் இப்படிப்பட்ட தெய்வீகமான ஒரு திருசபை சத்தப்படாது. தெய்வலோகத்தில் கூடியிருந்தார். எனக்கு ஞாபகம் வருது. எப்படி சாமிக்கான வந்து கதை என்ன சொல்ற கேளு. ரேணுகு சம்மாரம் மாரியம்மன் பிறப்பு நாடகம். புரியுதா? கூத்தாடுறவன் மட்டும் சாதாரண நினைச்சுக்காத, சாமிக்கு சமமானவன். இவன் நீதியா இருந்த ஆனா தான் அவன் நீதியா ஆண்ட வச்சிருப்பான், இல்லைன்னா பாதியிலே கூட்டிட்டு போடுவான். என்ன ஆச்சுன்னு கேளு. ரேணுகு சம்மாரம் மாரியம்மன் பிறப்பு நாடகம். இந்த மாதிரி கோமாளி ஆடிக்கிட்டு இருக்கிறேன். சேர்ல ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு இந்த திட்டுல ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு காலுக்கு கீழே இடுப்போட்ட பல்ல இருக்குது. நான் போய் அம்மா உனக்கு சாமியாவது வருமானு கேட்டேன். இல்ல வராது. வரும், ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு வரும், ஆனா பிரச்சனை இல்லைன்னு சொன்னுச்சு. சரி திருப்பி கொஞ்ச நேரம் ஆடிவிட்டு வேஷம் கட்டுறதுக்கு முன்ன கேட்டேன். திருப்பி வேஷம் கட்டி ஆடிவிட்டு போய் உனக்கு சாமி வருமானு கேட்டேன். வரும், கொஞ்சம் எச்சரிக்கையா உட்காரமா டிச்சரு கிச்சரு விழுந்துறாங்க. கோமாளி வேஷத்தை முடிச்சுட்டு ரேணுகை கட்டிட்டு வந்து நான் சிவன் மேல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஆட கடவுளே, நரசிங்கபுரத்துல இந்த அம்மா சாமி ஆடி பக்கத்துல இருக்கிற பொம்பளை போய் அந்த அம்மாவை புடிச்சு, இப்ப நீங்க வந்து காசு போட வந்தீங்களே, இந்த மாதிரி ஒரு கேள்வி காசு போட வந்து சாமி ஆடுற பொம்பளை போய் கேள்வி மேல இடிக்க, அந்த பொம்பளை இடுப்பு முட்ட மல்லத்துல திப்புடு விழுந்து. ஆனா பெருமாள் கோயில் திறந்து வச்சு நான் மட்டும் பூஜை பண்ண என் குப்பு கண்ட பெருமாள் இல்ல, என் செட்டு அன்னைக்கே நான் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கேன். இடுப்பு மட்டும் வெள்ளத்துல ஒரு கேள்வி விழுந்து உயிரோட பொழைச்சான்னா அந்த சாமி சத்தியர்ல இருந்ததுனால தான். அதனால சேர்ல பார்த்து உக்காராயா. உங்களை கீழே தள்ளி விட மாட்டேன். நம்ம ஐயா கூட்டாளி. அதனால அப்படிப்பட்ட பெருத்த ஒரு தெய்வீகமான திருசபை. ஆமா. தெய்வலோகத்தில் கூடியிருந்தால் தேவர் சபை, சபா பூலோகத்தில் கூடியிருப்பதால் புண்ணியமான ஒரு திரு ராஜசபை.
ராஜசபை அன்பு பண்பு பாசம் நிறைந்த அன்பு தெய்வங்கள் எல்லாம் கடவுளை போல் சூழ்ந்திருக்கிறார் தெய்வீகமான திருசபையில இவங்களுடைய திருவடி பாதமலையை சிறமீதில் கொண்டு இவங்களுக்கெல்லாம் தாழ்ந்த வணக்கம்.